Hey singers, welcome to Drama Series Samay. இன்னைக்கு நாம பார்க்க போறது Breakup Service அப்படின்ற ஒரு புது தாய் டிராமா. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண சீரிஸ் எல்லாமே பாதியில நிக்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா அது எல்லாமே ஆன்கோயிங் டிராமா. அடுத்த வாரம் தான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன உடனே நான் போட்டுடுறேன். நேத்திக்கு புதுசா இந்த டிராமா ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதுவுமே ஆன்கோயிங் டிராமா தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிராமாவோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ பிரேக்கப் பண்ணி வைக்கிறதுக்காகவே பிறந்திருப்பான். எல்லா லவ்வர்ஸையுமே பிரிச்சு விடுறது அவனோட வேலையா தான் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணி அந்த கம்பெனில ஒரு டீம் லீடராவே இருக்காங்க நம்ம ஹீரோயினும் சில பல காரணங்கள்னால அந்த டீம் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து லவ்வர்ஸை பிரிச்சு விடுறதே வேலையா வச்சிருப்பாங்க. பிரிச்சு விடக்கூடிய இவங்க ரெண்டு பேருமே லாஸ்ட் லவ் பண்ணிடுவாங்க. அது எப்படி அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், காமெடியா இருக்கும். நிறைய டிஃப்ரெண்டான கப்பிள்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். நிறைய ஃபேமஸான ஆக்டர்ஸ் எல்லாருமே இதுல நடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். சீரிஸ்குள்ள போயிடலாமா? சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு பார்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட லவர் கூட. அப்போ ஒரு கால் வருமா. ஸோ அந்த லவர் வந்துட்டு கால் அட்டன் பண்றதுக்காக தனியா போயிடுறான். இப்போ அந்த பொண்ணு மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. அப்போ பார்டெண்டரா நம்ம ஹீரோ தான் வேலை பாக்குறாங்க. ஹீரோ உடனே பாஸ் அந்த பொண்ணுக்கு ஒயினை ஊத்தி கொடுத்துட்டே சொல்றாங்க, உங்க முன்னாடியே அவனால கால் அட்டன் பண்ண முடியலன்னா அவன் ஏதோ சீக்ரெட் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன்னு. அந்த பொண்ணு, நீ கவலைப்படாத, அவன் என்ன பண்றான் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எதுக்காக அவன் தனியா கால் அட்டன் பண்றதுக்காக போயிருக்கான் தெரியுமா? என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான். சுத்தி முத்தி பாரு, அங்கங்க போட்டோகிராஃபர்ஸ் நின்னு போட்டோ எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிருக்காங்க. இங்க பார்ல இருக்கிற எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அவன் எனக்கு இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு. பாஸும், ஓ அப்படியா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இனி ஒரு ட்ரிங்க் செஞ்சு அதை அந்த பொண்ணுக்கு கொடுத்து, இன்னைக்கு உங்களோட நாள் ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்காக கங்க்ராச்சுலேஷன், நான் இதை உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கறதா நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பொண்ணு கூட ஃப்ளர்ட் பண்ற மாதிரியே பாக்குறாங்களா. அந்த பொண்ணு அடுத்த செகண்டே ஹீரோவோட நம்பரை வாங்குறதுக்காக மொபைல்ல நீட்றா. ஹீரோவும் அதை எடுத்துட்டு திரும்பி நிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே லைட் எல்லாம் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேர் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் நடுவுல நிக்க வச்சிருக்காங்க. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இவங்களோட லவ் ஆரம்பிச்சிருச்சா, அதுக்கான பிக்சர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப எக்ஸைட் ஆகி இருக்கும்போது அந்த பொண்ணோட லவ்வர் கையில ஒரு மொபைலோட வராங்களா. அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியா ரிங்குக்காக எக்ஸைட் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன் மொபைல காமிச்சு, இது யாரு, எதுக்காக அந்த பையன் இந்த போட்டோவை எனக்கு அனுப்பி வச்சான், எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்களா. அந்த பொண்ணு ஷாக் ஆகி அவங்க லவ்வரோட மொபைல பாக்குறாங்க. அதுல இனி ஒரு பையன் அந்த பொண்ணை கிஸ் பண்ணக்கூடிய போட்டோ இருக்குது. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு இத பண்ணது பார்டெண்டர் நம்ம ஹீரோ தான். இந்த பொண்ணு கிட்ட இருந்த மொபைலை எடுக்கும்போது அவங்க இந்த பிக்சரை ப்ளூடூத் வழியா அவங்களோட மொபைலுக்கு சென்ட் பண்ணிட்டு அதை இந்த பையனுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு. அதனால உடனே திரும்பி ஹீரோவை தேடுறாங்க. ஹீரோவை காணல. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அந்த பையன் அந்த பொண்ணு முன்னாடி வந்து நின்னுட்டு, இது என்ன போட்டோ, எனக்கு உடனே எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு. அந்த பொண்ணு, நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றாங்களா. அதுக்கு அவங்க லவரும், நீ ரொம்பலாம் பெருசாலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ என்ன சீட் பண்ணிருக்க, நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு அந்த பொண்ணு திட்டிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன் மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. வேற ஒரு இமேஜ் தெரிய ஆரம்பிக்குது. என்ன வீடியோ அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்களா. அப்போ இந்த லவ்வர் பையன் இருக்கான்ல, அவன் இனி ஒரு பொண்ணை கூட்டிட்டு இவங்களோட வீட்டுக்கே போயிருக்கான். அதுவும் சோஃபால இந்த பொண்ணை சீட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு, இது நம்மளோட வீடு தானே அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பையனுக்கு அல்லு விட்டுடுச்சு. அதனால இல்ல, அதை பார்க்காதன்னு சொல்றாங்களா. அந்த பொண்ணு, அதுக்கு மீனிங் என்ன, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கத்தி கேட்டுட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும், ஐயோ இதுங்க ரெண்டும் ஒருத்தர் சீட் பண்ணிருக்கு போலயே அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிருக்கு. அந்த பையனும், நீ ரொம்ப யோக்கிய மாதிரி பேசாத, நீ தானே ஃபர்ஸ்ட் என்ன சீட் பண்ணதுன்னு. அந்த பொண்ணு, நீ என்ன குறைஞ்சவனா, நீயும் தானே என்ன சீட் பண்ண அப்படின்னு ரெண்டு பேருமே தலைமுடிய பிடிச்சிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து தடுக்க ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி அங்க ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல மியூசிக்கல் பேண்டுக்கு வேற இந்த பையன் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பான்ல கன்ஃபஸ் பண்ணும்போது மியூசிக் போடுறதுக்காக. அவருங்க, காசு வாங்கிட்டோம் சரி அடிப்போம் அப்படின்னு மியூசிக் வேற போட ஆரம்பிச்சிடுறாங்க. இது செம ஃபன்னியா இருக்கு. அப்பதான் ஹீரோ அவங்களோட கிளையண்ட்டுக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணையும் பையனையும் பிரிச்சு வச்சாச்சு, எங்களுக்கு நீங்க தருவேன்னு சொன்ன காசை அனுப்பி வச்சிருங்க. ஒருவேளை 7 நாளைக்குள்ளாடி மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா இனி ஒரு பிளானை போட்டு இவங்க ரெண்டு பேரையும் நான் பிரிச்சு விட்டுருவேன். ஒருவேளை 28 நாளைக்குள்ளாடி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 30% காசை திருப்பி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே மாட்டாங்க. 28 நாள் தாண்டி போயிடுச்சுன்னா கன்ஃபார்மா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க. எங்களால ஜோடிகளை பிரிச்சு வைக்க மட்டும்தான் முடியும். நீங்க ஒருவேளை அந்த பொண்ணு கூட சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண மாட்டோம், அது ஃபர்ஸ்டே சொல்லிடுறோன்னு. அதுக்கு ஹீரோட கிளையண்ட்டும், நான் சந்தோஷமா இல்லனா
அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க கூடாது, அதுவே எனக்கு போதும், உங்களுக்கு நான் காசு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்னு. சோ ஹீரோ ஒரு லவ்வர்ஸை பிரிச்சு வச்சு பிரேக்கப் பண்ண வச்சு காசு சம்பாதிச்சிட்டாங்க. சோ சந்தோஷமா கிளம்பி போயிட்டு இருக்காங்களா. அப்ப சண்டையில கிளியாத சட்டம் உண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பிளேட் நேரா வந்து ஹீரோவோட தலையில அடிச்சிடுது. அதுக்கப்புறமா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்தாச்சு. டாக்டரும் ஹீரோவோட மண்டையில இருந்து பிளேட் பீஸ எடுத்துட்டு தையில போட்டு விட்டு எலும்பு அப்படின்றாங்க. ஹீரோ எழுந்திருச்சு இது தழும்பாகாது தானே அப்படின்னு கேட்க டாக்டரும் கண்டிப்பா தழும்பாகும், எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை நீ பாத்துட்டு இருக்க, லவ்வர்ஸ் பிரிச்சு விடுறதுனால தானே உனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, நீ ஒவ்வொரு தடவையும் வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு அடிபட்டு இங்க வந்துட்டு இருக்க, அப்புறமா தழும்பு வருமா வராதான்னு கவலை வேற அப்படின்னு. ஹீரோவும் நான் எதுக்காக தழும்பு வருமான்னு கேக்குறேன் அப்படின்ற விஷயம் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் டாக்டர், ஏன்னா ஒவ்வொரு தழும்புமே எனக்கு வீர தழும்பு, தழும்பு ஒன்னொன்னும் வர வர நான் வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றது அர்த்தம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் 5 வயசா இருக்கும் போது என்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரேக்கப் பண்ண வச்சுட்டேன். என்னோட அப்பா ஸ்ட்ரிப் கிளப்க்கு ஒரு டிக்கெட் வாங்கியிருந்தாங்க, அதை கொண்டு போய் என் அம்மா கிட்ட காமிச்சேன். என் அம்மா உடனே என் அப்பாவை பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன கரண்டியை தூக்கி எறிஞ்சாங்களா, அது வந்து என் கழுத்துல சிக்கிக்கிடுச்சு. சோ அந்த மாதிரி தான் இந்த தழும்பு எனக்கு வந்துச்சு. அடுத்ததான் என்னோட கால்ல இருக்கக்கூடிய தழும்பு, என்னோட அம்மா அப்பா டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா பணக்கார ஆன்ஜி வீட்ல என்ன விட்டுட்டாங்க. எனக்கு 15 வயசு ஆகும்போது என்னோட அங்கிள் என்னோட ஆன்ஜியை சீட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். அதனால அதுக்கான ப்ரூஃபை கொண்டு போயிட்டு ஆன்ஜி கிட்ட கொடுத்தேன். ஆன்ஜியும் எனக்கு தெரியாம இனியொருத்தி நேம்ல FD போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்கள ஷூட் பண்றதுக்காக கன் எடுத்தாங்க. அந்த டைம்ல தெரியாம என்னோட கால்ல அடிபட்டுருச்சு. அதுக்கான வீரத்தழும்பு தான் இது. அதுக்கப்புறமா என்னோட ஆன்ஜி மனசொடைஞ்சு என்னையும் ஃபாரினுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு 15 வயசா இருக்கும் போது அங்க 2 டீச்சர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதை கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க 2 பேரையும் பிரேக்கப் பண்ண வச்சிட்டேன். அப்போ எனக்கு வந்து தழும்பு தான் இந்த வயித்துல இருக்குது. கடைசியா என்னோட ஷோல்டர்ல இருக்குதே, இது ரொம்ப ஸ்பெஷலான தழும்பு. ஏன் தெரியுமா, நான் தாய்லாந்துக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருந்தேன் இல்ல, அந்த கம்பெனியோட CEO மிஸ்டர் சான் இருக்காங்களே, அவங்களோட ஒய்ஃப் கூட பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அந்த மேடம் கிட்ட சைன் வாங்குறதுக்காக டாக்குமெண்ட்டை கொண்டு போய் காமிச்சிட்டு வேணும்னே தண்ணியை என்னோட மேல ஊத்தி அவங்க என்னோட உடம்ப பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த நேரத்துல தெரியாம டாக்குமெண்ட்ல சைன் போட்டு தந்துட்டாங்க. நான் மிஸ்டர் சான் கிட்ட கொண்டு போயிட்டு உங்களோட ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷமா கொடுத்துட்டு இருந்தேனா, அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனாலதான் பிரேக்கப் சர்வீஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி அதுலயும் டீம் ஏல என்ன ஒரு டீம் லீடரா போட்டு கம்பெனியோட கோ ஃபவுண்டர்ல என்னோட நேமே ஆட் பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ஆனா நான் இந்த மாதிரி ஏமாத்தி சைன் வாங்கின விஷயம் சானோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சதுனால அவங்க ரொம்ப கோவமா பெண்ணை தூக்கிட்டு வந்தாங்க. அப்பதான் என்னோட ஷோல்டர்ல குத்தி விட்டுட்டாங்க. குத்தி விட்டுட்டு நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன், நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன்னு கத்திட்டே ஓடினாங்க. அது செம ஃபன்னா இருந்துச்சு. இதுதான் என்னோட உடம்புல இருக்க ஒவ்வொரு தழும்புக்கு பின்னாடியே இருக்கக்கூடிய ஸ்டோரி. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நான் நல்லா வளர்ந்திருக்கேன்லான்னு. டாக்டரும் என்ன ஒரு ஏமாத்துக்காரனா நல்லா வளர்ந்து நிக்கிறியா, அதை சொல்றியா, நீ பிறந்ததே ரிலேஷன்ஷிப்பை அழிக்கிறதுக்காக தான் நான் நினைக்கிறேன். ஹீரோவும் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருந்தனா நான் எதுக்காக எல்லாத்தையும் அழிக்க போறேன், அவங்க லவ் எல்லாமே ரொம்ப வீக்கா இருக்கு, அதனாலதான் என்னால சீக்கிரமாவே எல்லாரையுமே பிரிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்க பிரேக்கப் பண்ணதான் போறாங்க, நான் அந்த ப்ராசஸை ஸ்பீட் அப் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் கிடையாதுன்னு. டாக்டரும் என்னமோ ஒவ்வொரு தடவையும் உன்னை திட்டி திட்டி எனக்கு தான் வாய் வலிக்குதுன்றாங்க. ஹீரோவும் இனி எதுக்கும் கவலைப்படாதீங்க டாக்டர், இந்த இருக்கே இந்த தழும்பு தான் கடைசி தழும்பா இருக்கும்னு. டாக்டரும் ஏண்டா நீ சாக போறியான்னு கேட்க ஹீரோ எட்டி ஒரு உதை விட்டுட்டு சாக போறேனா, வாயை கழுவுங்க, நான் சாம கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. டாக்டரும் சாமா அது யாருன்னு கேக்குறதுக்கு ஜுவல்லரி ஷாப்போட ஓனர் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். டாக்டரும் அடப்பாவி, அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறியா, அந்த பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ணன்னு வச்சுக்கோயே, நீ சீட் பண்றது இந்த மாதிரி ஏமாத்து வேலை பார்க்க கூடியது இதெல்லாம் அந்த பொண்ணு கண்டுபிடிச்சா கன்ஃபார்மா டிவோர்ஸ் தான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட நீ இன்ஜினியர் அப்படின்னு போய் சொல்லி வர வச்சிருக்க, அது அவளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுமான்னு. ஹீரோவும் அதுக்காக தான் நான் இந்த வேலையை விட போறேன், இன்னைக்கு நான் பண்ணதான் கடைசி வேலை, இதுக்கப்புறமா நான் பிரேக்கப் சர்வீஸ் கம்பெனில இருந்து வேலையை விட்டுற போறேன்னு. அப்புறம் என்னடா பண்ணுவ அப்படின்னு கேக்குறதுக்கு வேற என்ன அவ கூட ஜுவல்லரி ஷாப்ல ஹெல்ப் பண்றதுக்கு போயிருவேன்னு. டாக்டரும் சரியான பணப்பை பிடிச்சவன் தான் நீ, அவளோட காலை பிடிச்சு அப்படியே மேல வந்துடலாம் நினைச்சியா, என்னமோ பண்ணி தொலை, இந்த வேலையை விட்டனா அதுவே போதும், அடி நிறைய வாங்காத அவ்வளவுதான் அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோவும் நீங்க எனக்கு வெட்டிங் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிருங்கன்னு. டாக்டரும் எனக்கு எப்படா வெட்டிங் கிஃப்ட் கொடுப்பேன்னு கேட்க நீங்க கல்யாணம் பண்ணுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. சரி சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கிளம்பி வந்துடுறாங்க. ரோட் சைட்ல ஒரு லாக்கர் இருக்கா, அந்த லாக்கர்ல திங்கக்கிழமை இந்த ட்ரெஸ், செவ்வாய்க்கிழமை இந்த ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி வாரத்துக்கு 7 நாளைக்கு 7 ட்ரெஸ் போடுறதுக்கு இன்ஜினியரிங் காஸ்டியூம் ஹீரோ அடுக்கி வச்சிருக்காங்க. அதுல இருந்து இன்னைக்குள்ள காஸ்டியூம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் அந்த பக்கமா அவங்க அம்மா கூட பேசிட்டு போறாங்க. அம்மா எனக்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்பி வைப்பீங்களான்னு. அவங்க அம்மாவும் ஆல்ரெடி நீ போன மாசம் வாங்கின காசை இன்னும் திருப்பி கொடுக்கல, இப்ப புதுசா வேற கேக்குறியா, தர முடியாது போடின்னு. ஹீரோயினும் அம்மா நீங்க மட்டும் காசு அனுப்பலன்னா என்னால சுவாசிக்க கூட முடியாதுமான்னு. அவங்க அம்மாவும் நீ சுவாசிக்கிற காத்து கூட விலை ஜாஸ்தியா இருக்கு, என்னால அனுப்ப முடியாது
முடியாதுன்னு சொல்ல ஹீரோயினும் அம்மா ப்ளீஸ் அப்படின்றாங்க. அவங்க அம்மாவும் எவ்வளவு நாள் தாண்டி ஆகுது, நீ சீக்கிரமா வேலையை கண்டுபிடி, ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல வேலைக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல காசு விழுந்து கிடக்கிறத நோட் பண்றாங்க. அதனால அவங்க அம்மா கிட்ட அம்மா அம்மா முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் காலை கட் பண்றேன் அப்படின்னு காலை கட் பண்ணிக்கிட்டே ஹீரோ பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கா, அது பக்கத்துல ஐயோ கால் வலிக்குதே ஐயோ கால் வலிக்குதே அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு நைஸா அந்த ரூபாயை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா என்ன நிமிர்ந்து பார்த்தா நம்ம ஹீரோ முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இது காசு கீழே விழுந்து கிடந்துச்சு உங்களோட தானே அப்படின்னு ஹீரோ கையில கொடுக்குறாங்களா. ஹீரோ முறைச்சு பார்த்துட்டு அவங்களோட ஐட்டம்ஸை எடுத்துட்டு போறாங்க. ஆனா என்ன எடுத்துட்டு போகும்போது மாத்தி ஹீரோயினோட போனை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஹீரோயினும் ஐயோ கை கட்டினது வாய் கட்டல அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவங்களோட மொபைல் எடுக்க பாக்குறாங்களா. என் மொபைல், ஏய் என்னோட மொபைலை நீ எடுத்துட்டு போறடா அப்படின்னு பின்னாடியே துரத்த போறாங்க. ஆனா ஹீரோ பைக்ல கிளம்பி போயாச்சு. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய பைக் டாக்ஸி கிட்ட தயவு செஞ்சு அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வண்டியை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஹீரோ நேரா ஒரு கஃபே முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்ப அவங்களோட மொபைலுக்கு கால் வருதா, அட்டென்ட் பண்ணி பேசுறாங்களா. ஹீரோயினோட அம்மா பேசுறாங்க. ஏய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ வேலையை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க என்ன அப்படின்னு. உடனே ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு இது நம்மளோட மொபைல் கிடையாதுன்னு. அதனால டக்குனு காலை கட் பண்ணி ஒரு பாக்ஸுக்குள்ள வச்சுட்டு வேற ஒரு மொபைல் எடுத்துட்டு போறாங்க. ஆக்சுவலி ஹீரோ கிட்ட எவ்வளவு மொபைல் இருக்கு அப்படின்னு பார்த்தாலே ஷாக்கா இருக்குது. டெய்லி ஒவ்வொரு மொபைல் வச்சிருக்காங்க. ஹீரோ சீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால ஒவ்வொரு பொண்ணு கூட பேசுறதுக்கு ஒவ்வொரு மொபைல் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற சாம் அப்படின்ற பொண்ணை பாக்குறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறாங்க. அந்த நேரத்துல சாம் அவங்களோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க என் பாய் ஃப்ரெண்ட் என்ன சீட் பண்ணிட்டே இருக்காண்டின்னு. அதுக்கு சாமும் ஒரு தடவை தப்பு பண்ணா அப்படின்னா மன்னிச்சு விட்டுடு, இதுதானே முத தடவைன்னு. ஹீரோ பக்கத்துல போயிட்டு என்ன யார் கூட பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறதுக்கு என் ஃப்ரெண்டு கூடன்னு சொல்றாங்க. என்ன பேசுனேன்னு கேக்குறதுக்கு அவனோட பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்ணிட்டானா, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம்ல, அதனால அப்படியே விட்டுரு மன்னிச்சு விட்டுருன்னு சொன்னேன்னு. ஹீரோவும் ஓ அப்படியா, இது ரொம்ப நல்ல விஷயம். அவங்க நிறைய நாளா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒரே ஒரு பிரச்சனை வந்ததுக்காக அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக கூடாது, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல அட்வைஸ் கொடுத்திருக்கேன்னு. அப்பதான் ஷாம் ஹீரோட மண்டையில இருக்கக்கூடிய தையல பாக்குறாங்க. என்ன ஆச்சு உனக்குன்னு கேக்குறதுக்கு உனக்கு தான் தெரியும்ல நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதனாலதான் என்னோட தலையில அடிபட்டுருச்சுன்னு. ஷாமு இது எத்தனாவது தடவை அப்படின்றது உனக்கு தெரியுமா, உன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட நேம சொல்லு, நான் உங்களுக்கு உடனே கால் பண்ணி அவங்களோட சேஃப்டி மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் பார்க்கட்டும் அப்படின்னு கால் பண்ண ரெடியா இருக்காங்க. அதுவும் பிரேக்கப் சர்வீசஸ் அப்படின்ற கம்பெனிக்கு. ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. அதே நேரத்துல இந்த பக்கம் ஹீரோயின் பைக் டாக்ஸில வந்து இறங்கியாச்சா. அவரும் ஏமா ஹெல்மெட்டை கொடுத்துட்டு போமா, காசு கொடுமான்னு கேக்குறதுக்கு எவ்வளவு நான் கேட்க 180ன்னு சொல்றாங்க. 180 எல்லாம் தர முடியாது, 20 வேணா தரேன்னு. 20 எல்லாம் வாங்க முடியாது, அட்லீஸ்ட் நீ எனக்கு 100வது கொடுன்னு கேட்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இப்ப காசு வேணும் அப்படின்னா உள்ள வாங்க, என்னோட மொபைல்ல தான் காசு இருக்குது, அதுல இருந்தா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், வாங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஷாம் ஹீரோ கிட்ட நான் உடனே உன்னோட கம்பெனிக்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு மொபைல் எடுக்கிறாங்களா. ஹீரோவுக்கு அல்லு விட்டுடுச்சு. அதனால உடனே ரிங்க கையில எடுத்து ஷாம்க்கு ப்ரப்போஸ் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. ஷாம் ரிங்க பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா உனக்கு ஜுவல்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா என்னோட கடையில வாங்க வேண்டியதானே, வெளியில எதுக்காக போய் வாங்கின, ஒருவேளை அவங்க டைமண்ட் சொல்லி வேற ஏதாவது உங்ககிட்ட வித்திருந்தாங்கன்னா என்ன பண்றது, சர்டிபிகேட் வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோவும் ஒரு நிமிஷம் இரு கொஞ்சம் பொறுமையா, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் இதை வேற ஒரு கடையில இருந்து வாங்கினேன், உன்னோட கடையில இருந்து வாங்கினா உனக்கு எப்படி சர்ப்ரைஸா இருக்கும்னு. ஷாமோ நீ என்ன சொல்ற, நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்றியான்னு. ஹீரோவும் ஆமா உனக்கு இப்ப நான் ப்ரப்போஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஐ லவ் யூ அப்படின்றாங்க. அந்த நேரத்துல ஹீரோ அப்படின்னு பக்கத்துல ஒரு வாய்ஸ் கேக்குது. ஹீரோவும் யார் அது அப்படின்னு திரும்பி பாக்குறாங்களா. ஹீரோயினும் ஆக்சுவலி நம்ம வர வழியில மீட் பண்ணோம்ல லாக்கர் ரூம்ல, என்னோட மொபைல் உங்ககிட்ட மாறிடுச்சு, நான் இந்த பைக் டாக்ஸிக்காரங்கள என் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு நான் காசு கொடுக்கணும், என்னோட மொபைல கொடுக்குறீங்களான்னு. ஹீரோவும் எனக்கு நீங்க யாருன்னே தெரியாது, உங்களோட மொபைல் என்கிட்ட எப்படி இருக்கும்னு மறுபடியும் சாம பாக்குறாங்களா. ஹீரோயினும் நான் உங்களை பார்த்தேனே, இவங்க கூட பார்த்தாங்க, நீங்க அந்த லாக்கர் ரூம்ல சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்களே அப்படின்னு. ஷாமும் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தியா, இங்க வரதுக்கு முன்னாடி நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியான்னு கேட்க ஹீரோயினும் ஆமா ஆமா அவரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாரு, அதுக்கு முன்னாடி அவரு சூட் போட்டிருந்தாருன்னு. ஹீரோவும் இல்ல நான் இன்ஜினியரிங் சைட்ல இருந்து தான் இங்க வந்திருக்கேன், நான் ஒன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, இவ போய் சொல்றான்னு. ஹீரோயினும் நான் ஒன்னும் போய் சொல்லல, வேணும்னா இந்த டாக்ஸிக்கார அண்ணாட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாங்களா. பைக் டாக்ஸிக்காரங்களும் ஆமாப்பா இவ இங்க வரதுக்கு முன்னாடி தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தான், அந்த மொபைல குடுடா, எனக்கு அவ காசு வேற கொடுக்கணும்னு. ஹீரோவுக்கு ஐயோ இவ சரியான பைத்தியமா இருப்பா போலயே, மாட்டி விட்டுருவா போலயே அப்படின்னு மொபைல் எடுத்து காமிச்சு இது உன்னோட மொபைல் கிடையாது என்னோட மொபைல், அது மட்டும் இல்லாம நீ அந்த டாக்ஸிக்காரங்களுக்கு காசு கொடுக்க இல்லாம தான் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது, அண்ணா நான் உங்களே காசு கொடுக்குறேன், தயவு செஞ்சு இவளை கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு காசு கொடுத்து அனுப்பி வச்சிட்டாங்க. ஷாமு ஓ அந்த பொண்ணு பாவம் போல, அதனாலதான் இந்த மாதிரி போய் சொல்லிருக்கா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்களா. ஹீரோ மறுபடியும் ப்ரப்போஸ் பண்றாங்க. அந்த நேரத்துல டக்குன்னு ஹீரோ முன்னாடி ஹீரோயின் மொபைல காமிச்சு ஃபேஸ் லாக்க வச்சு மொபைல ஓபன் பண்ணிடுறாங்க. பாத்தியா இது உன்னோட மொபைல், இதுல நீயும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்க
இருக்கக்கூடிய போட்டோ அப்படின்னு இழுக்கிறாங்க. சாம் உடனே என்ன இழுக்கிறா அப்படின்னு எழுந்திருச்சு மொபைல வாங்கி பாக்குறாங்களா, அதுல இருக்கிறது சாம் கிடையாது, ஹீரோ வேற நிறைய பொண்ணுங்க கூட சீட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த பொண்ணுங்களோட போட்டோ. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு கை காலெல்லாம் நடுங்கி போயிடுச்சு. ஹீரோ சொல்றாங்க, நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட இப்பதானே கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்த, சீட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் மாட்டிக்கிட்டா, அந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு. இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம், அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறியா அப்படின்னு. எப்படி சாம் சும்மா விடுவாங்க, ஹீரோவை பொழந்து கட்டிடுறாங்க. இப்ப ஹீரோ மறுபடியும் டாக்டர் கிட்ட வந்தாச்சு. டாக்டரும், நீ தான் இந்த வேலையை விட போறேன்னு சொன்னல பாரு, அந்த தையலை நான் பிரிக்க கூட செய்யல, அது கடையில அந்த தையல் மறுபடியும் விட்டு போயிடுச்சு, இப்படியே போச்சுன்னா உன் உயிருக்கே ஆபத்து வந்துடுடா அப்படின்னு. ஹீரோவும், நான் என்ன பண்றது, என்னோட மொபைலும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, எந்த நேரத்துல என்ன கால வர்றது அப்படின்றதே தெரியல. அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு தடவை ஏமாத்துறா அப்படின்னா அதுக்கு செகண்ட் சான்ஸ் கொடு அப்படின்னு சொன்னா, ஆனா எனக்கு அவ செகண்ட் சான்ஸே கொடுக்கலன்னு. டாக்டரும், இது ஓ மேல உள்ள தப்புடா, நீ அவளை சீட் பண்ணிட்டு இப்ப அவ மேலேயே பழிய தூக்கி போடுறியா, போய் தயவு செஞ்சு அவகிட்ட மன்னிப்பு கேளு, அவ உன்னை மன்னிச்சு அக்செப்ட் பண்ணிப்பான்னு. ஹீரோவும், இல்ல இல்ல முடியாது, இப்ப நான் மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கோயேன், என் உடம்புல இருக்க காயம் மாதிரியே அவளோட மனசுல அந்த காயம் இருந்துகிட்டே இருக்கும், அடுத்தது நான் எப்ப சீட் பண்ண போறேன் அப்படின்னு அவ என்ன கூர்மையா கவனிச்சுக்கிட்டே இருப்பா, அப்புறம் என்னோட சந்தோஷமே காலி ஆயிடும், அதனால என்னாலாம் அவகிட்ட போயிட்டு சாரியும் கேட்க முடியாது, அவ கூட சேரவும் முடியாது, இது முடிஞ்சது தானே. டாக்டரும், பரவாயில்லையே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கே, இப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்க, ஹீரோவும், என்னோட லவ்வர் நாசம் பண்ணவளை நான் சும்மா விட மாட்டேன்னு. டாக்டரும், என்னடா பண்ண போறேன்னு கேக்குறதுக்கு, என்கிட்ட ஆல்ரெடி பிளான் இருக்கே அப்படின்னு ஹீரோயினோட போனை எடுத்து வச்சு பாக்குறாங்க. அதுல ஹீரோயின் அவங்க லவர் கூட எடுத்த போட்டோ இருக்கும். சோ ஹீரோயினையும் அவங்க லவரையும் பிரிக்கலாம் அப்படின்னு ஹீரோ முடிவு பண்ணிட்டாங்க. எங்க கட் பண்ணா, ஹீரோயின் ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க, உங்களோட திறமை என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்ட உடனே ஹீரோயின் சொல்றாங்க, நான் எல்லாத்துக்கும் நல்லா பொறுமையா போவேன் அப்படின்னு. ஆக்சுவலி பொறுமை அப்படின்னா என்ன தெரியுமா, ஃபேமிலியே சேர்ந்து ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்காங்க, ஆனா வாடகைக்கு காசு கொடுங்க அப்படின்னு ஓனர் வந்து கேட்பாங்கல்ல, அப்ப அங்க இங்க அப்படின்னு எங்கெல்லாம் ஒளிய முடியுமோ அவ்வளவு இடமும் ஒளிஞ்சுப்பாங்க. வீட்டு ஓனர் எவ்வளவுதான் கழுவி கழுவி ஊத்தினாலும் மூச்சு விட மாட்டாங்களே இவங்க, அப்படிதான் நாங்க எதை வேணாலும் பொறுத்துப்போம் அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் மல்டி டாஸ்கிங் கிடைக்கக்கூடிய எல்லா வேலையும் பண்ணுவேன் அப்படின்னு, பியர் வேஸ்ட் போட்டது, அந்த வேலை பண்ணது, இந்த வேலை பண்ணது அப்படின்னு நிறைய வேலைகளை சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட வேலை எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் என்னோட லவ் என் கூட இருக்கும்போது கண்டிப்பா எல்லா கஷ்டமுமே எனக்கு அப்படியே மறைஞ்சு பஞ்சு மாதிரி போன மாதிரி இருக்கும்னு. இன்டர்வியூ எடுக்கிறவங்களும், இப்ப லவ் பத்தி பேசிட்டு இருக்கியா இல்லன்னா ஜாப பத்தி பேசிட்டு இருக்கியான்னு. ஹீரோயினும், ஜாப பத்தி தான் பேசிட்டு இருக்கேன்னு. இன்டர்வியூ எடுக்கிறவங்களும், சரி சரி இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு நீ கிளம்பு, நாங்க உனக்கு கால் பண்றோம்னு. ஹீரோயினும், ஆக்சுவலி என்னோட போன் தொலைஞ்சு போயிடுச்சு, அதனால நீங்க எனக்கு மெயில் பண்ணுவீங்களா அப்படின்னு மெயில் ஐடியை எழுதி கொடுத்துட்டு போறாங்க. போகும்போது தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, அது வந்து அப்படின்னு திரும்புறாங்க. அதுக்குள்ளாடி இன்டர்வியூ எடுக்கிறவங்க மெயில் ஐடியை கசக்கி அந்த பேப்பரை வேஸ்ட் பஸ்கெட்ல போடுவாங்களா. சோ ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு இந்த வேலை நமக்கு கிடையாது அப்படின்னு. சோ சோகமா அவங்களோட பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போயிருக்காங்க. அந்த ஷாப்போட ஓனர் ஹீரோயின் கிட்ட, உன்னோட லவ்வர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, இப்போ ஒரு சின்ன வேலையா வெளியில போனா, அவன் வந்ததுக்கு அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட லவர் வந்துட்டாங்க. ஹீரோயினோட லவர் நேம் ஈகே. ஈகே, நீ இவளை கூட்டிட்டு வெளியில போ, இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுங்க, நீ லேட்டா வந்தா போதும், ஏன்னா நைட்டு இன்வென்ட்ரி எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு, சோ போயிட்டு பொறுமையா வான்னு. ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, இவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, நல்ல பாஸா இருக்காங்க, அவங்களோட மனசு ரொம்பவே பியூர் ஆனதுன்னு. அதை யோசிச்சது மட்டும் இல்லாம ஈகே கிட்ட வேற சொல்லிடுறாங்களா. ஈகேவும், ஆமா அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயினும், எனக்கும் அந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா பாரு எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை, இன்னைக்கு கூட எனக்கு வேலை கிடைக்கலன்னு. உடனே ஈகே கொஞ்சம் ரூபாய் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, உன்னோட வாடகை நீ இன்னும் கொடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், சோ இதை வச்சு அதை அடைச்சுக்கோன்னு. ஹீரோயினும், எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு, ஏன்னா உங்ககிட்ட இருந்து முன்னாடியே நான் நிறைய காசு வாங்கியிருக்கேன், அதெல்லாம் இன்னும் திருப்பி கொடுக்கவே இல்லைன்னு. ஈகேயும், அதெல்லாம் பரவாயில்ல, இதை நீ வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்கிட்ட சொல்ல மறந்துடாதுன்னு. ஹீரோயினும், நீ என் லைஃப்ல இருக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. ஈகேயும், நீயும் அப்படிதான், அது உனக்கு தெரியும் தானே, இப்போ எனக்கு வேலை இருக்கு அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி வெளியில போறாங்க. போகும்போதே, அந்த ஹோட்டல் தானே, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா. இத தூக்குற மாதிரியே ஹீரோ ஒட்டு கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன, ஈகேவை ஃபாலோ பண்றாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துல மொபைலை வாங்க வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினும், என்னோட மொபைல் உன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ரியலைஸ் பண்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சான்னு. ஹீரோவும், ஆமா உன்கிட்ட திருப்பி கொடுக்கறது தான் வந்திருக்கேன், ஆனா என்ன வர வழியில் நிறைய போட்டோ எடுத்தேன், அந்த போட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணேன்னு. ஹீரோயினும், என் போன்ல நீ எதுக்காகடா போட்டோ எடுத்த, என்னோட மெமரி எல்லாமே வழிய போது பாரு அப்படின்னு திட்டிக்கிட்டே ஓபன் பண்ணி பாக்குறாங்களா. அதுல ஈகேயும் அவங்களோட பாஸும் ஒன்னா போற மாதிரி போட்டோ இருக்கு. ஹீரோயின் உடனே சிரிச்சிட்டு, ஹே இத வச்சு எனக்கு அவன் மேல டவுட் வரும் நீ நினைச்சிட்டு இருக்கியா, அவங்க ரெண்டு பேரும் நல்ல பாஸ் அண்ட் எம்ப்ளாயின்னு. ஹீரோவும், ஓ அப்படியா, அதே விஷயத்த அடுத்த போட்டோ பார்த்துட்டு நீ சொல்றியான்னு பார்க்கலாம் அப்படின்னு அடுத்த போட்டோ பார்க்க சொல்றாங்க. அதுல கை கோர்த்து
பார்த்துட்டு ரோட கிராஸ் பண்ண நிக்கிறாங்க. ஹீரோயின் சிரிச்சுட்டு ஏய் பாரு என்னோட பாய் ஃப்ரெண்ட் எவ்வளவு நல்ல மனசுக்காரே, அவங்களோட பாஸ கையை பிடிச்சு எவ்வளவு அழகா ரோட் கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போறான்னு. ஹீரோ அப்படியா, அப்ப அடுத்த போட்டோவை பார்த்துட்டு பேசுன்றாங்க. அடுத்த போட்டோவை பார்த்தா ரெண்டு பேரும் ஹோட்டலுக்குள்ள போறாங்க. ஹீரோயினுக்கு லைட்டா டவுட் வந்துருச்சு. இருந்தாலும் அவங்க ஹோட்டல்ல கூட நிறைய சப்ளை பண்ணுவாங்க, அதுக்காக தான் ரெண்டு பேரும் அங்க போயிருப்பாங்க, கஸ்டமரை பாக்குறதுக்காக தான் போயிருப்பாங்கன்னு. ஹீரோவும் அடுத்த போட்டோவை பாரு அதுக்கப்புறமா பேசுன்னு. ஹீரோயினும் ஏய் உனக்கு என்ன அறிவே இல்லையா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட என்ன பிரேக்கப் பண்ண வைக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்படுறியா, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா, அப்படின்னா உன்னோட கனவு நிறைவேறாது, இங்க இந்த கிளம்பு அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. ஹீரோ போகும்போதே 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்றாங்க. 3 கவுண்ட் பண்ணோடனே ஹீரோயின் கத்துறாங்க. ஏன்னா ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயின் கடைசி போட்டோவை பார்த்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ண போறாங்கன்னு. ஹீரோ நினைச்ச மாதிரியே ஹீரோயின் நேரா அந்த ஹோட்டலுக்கு வெளியில போய் நிக்கிறாங்க. ஈகேயும் பாஸும் வெளியில வராங்களா, அவங்கள பார்த்த உடனே ஹீரோயின் முறைச்சு பாக்குறாங்களா. அப்போ அந்த பாஸ் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோயின் நேரா ஈகே கிட்ட போயிட்டு ஈகே நான் பாக்குற விஷயங்கள் நான் கேக்குற விஷயங்கள் எல்லாமே போய் தானே, இதெல்லாம் உண்மை கிடையாதுல்ல அப்படின்னு. ஆனா ஈகேயும் சாரி ஹீரோயின் சொல்லிடுறாங்களா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா இதெல்லாம் உண்மை நீ சொல்ல வரியா, நீ என்ன சீட் பண்றியா, உன்னோட பாஸ் கூட நீ சீட் பண்றியா அப்படின்னு. ஈகேவும் என்ன பண்ண சொல்ற, நான் ஒரு நார்மலான பையன், எனக்கு ஒரு நார்மலான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தான் நான் உன்னை லவ் பண்ணேன். ஆனா என்னோட பாஸ் என்ன லவ் பண்ணிருக்காங்க அந்த விஷயம் எனக்கு தெரிய வரும்போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் அப்படின்றது உனக்கு தெரியுமா, எனக்கும் ஒரு பெரிய லைஃப் கிடைக்க போகுது அப்படின்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சுன்னு. ஹீரோயினும் ஆனா நீ என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஈகேவும் எனக்கு உன் கூட வெளியில வரும்போது ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கும் ஹீரோயின், நான் உனக்காக எப்பவுமே செலவு பண்ணிருக்கேன், ஆனா நீ எனக்காக எப்பவாச்சும் செலவு பண்ணிருக்கியா, ஆனா பாரு எனக்காக எப்பவுமே செலவு பண்ணுவா, அது மட்டும் இல்லாம நான் உன் கூட பிரேக்கப் பண்ணாட்டியுமே அவளுக்கு பிரச்சனை கிடையாது, அதே மாதிரியே நீ எங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பையும் அக்செப்ட் பண்ண அப்படின்னா நான் உன்னை பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு. ஹீரோயினால எப்படி இதை அக்செப்ட் பண்ண முடியும், அதனால முறைச்சு பாக்குறாங்க. ஈகேவும் ஒருவேளை ஒன்னால அவளை அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்றதுதான் கரெக்டா இருக்கும், நீ எனக்கு கொடுக்க வேண்டிய காசு எல்லாத்தையுமே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்களா. ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு, என்ன பேசுறது அப்படின்றதே தெரியல, என் கூட இருக்கிறது அவனுக்கு அவமானமா இருக்கா அப்படின்னா நான் ஒரு ஃபெயிலியரா அப்படின்னு அங்கே உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அதை நம்ம ஹீரோ நோட் பண்றாங்க, ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு பிரேக்கப் ஆகணும் அப்படின்னு தான் இதெல்லாம் பண்ணாங்க, ஆனா ஹீரோயின் அழுறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரோட் கிராஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல நின்னுட்டு ரெட் கலர் லைட் போட்ட உடனே கார் இடிக்கணும் அப்படின்றதுக்காக நடுவுல வந்து நிக்கிறாங்க. காரணம் இடிக்கிற மாதிரியே வரான். டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பிடிச்சு இழுத்து உனக்கு என்ன பைத்தியமான்னு கேக்குறாங்க. காரணம் என்னமா சாவறதா இருந்தா வேற எங்கேயும் போய் சாவு, எதுக்காக ஏன் காரை சூஸ் பண்ண அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவும் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, சாகணும்னு முடிவு பண்ணிட்டியா, பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா செத்துருவியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமா செத்துருவேன், எனக்கு பிரேக்கப் ஆனதுக்கு காரணம் நீதான், அதனால வா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து சாவலாம் அப்படின்னு ஹீரோவையும் பிடிச்சு இழுக்கிறாங்க. ஹீரோவும் அடி பாவி காப்பாத்த வந்தது ஏன் தப்பா, என்னையும் சாக பிடிச்சு இழுக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயினும் ஆமா நீதான் காரணம், நீ என் கூட வா சாகலாம் அப்படின்னு ஹீரோவோட காலிலே விழுந்துடுறாங்க. ஹீரோவும் நீ இப்ப எதுக்காக சாகணும்னு நினைக்கிற, நீ ஏதாவது தப்பு பண்ணியா, கிடையாது, உனக்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் தான் தப்பு பண்ணிருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்காகவும் நீ சாகணும்னு நினைக்கிறியா, ஒருவேளை நீ செத்து போயிட்ட அப்படின்னா அவங்க அதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிட்டு கையோடு கை கோர்த்துட்டு உன்னோட கல்லறையில வந்து சந்தோஷமா மலர் வளையம் வைப்பாங்க, அதை நீ பார்க்கணுமா, அதான் உனக்கு வேணுமான்னு கேட்க ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. ஹீரோவும் உனக்கு கோவம் வருது இல்ல, இன்னும் அதிகமா கோவம் வரணும், இன்னும் அதிகமா கோவம் வரணும், அவங்களுக்கு நீ ஒரு சான்ஸே கொடுக்க கூடாது, இன்னும் அதிகமா கோவம் வரணும் அப்படின்னு ஹீரோயின் கோவத்துல பல்ல கடிச்சிட்டு இருக்காங்களா. ஹீரோவும் இதே கோவத்தோட இரு, நான் உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன், அவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு. ஹீரோயினும் நிஜமாவா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீ கை எடுக்கிறியா அப்படின்றாங்க. ஹீரோயினும் என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் ஹீரோ கிட்ட வா நம்ம ரெண்டு பேரும் சாகலான்னு கூப்பிட்டுருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோட பேண்டை உருவி விட்டுருப்பாங்க. பக்கத்துல இருக்க எல்லாருமே சுத்தி நின்று ஹீரோவையும் போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே ரொம்ப எம்பாரசிங் ஆயிடும். நம்ம ஹீரோ பேண்ட் எடுத்து போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ஈகையோட ஷாப் பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட எக்ஸும் பாஸும் நல்லா கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்களா. அதை ஹீரோ பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரையுமே இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்க ஹீரோயினும் அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே செவல்லே போய் அரையணும் போல இருக்குன்னு. ஹீரோவும் இப்ப நீ போய் அரைஞ்சன்னு வச்சுக்கோயே அது ஒரு கேஸ் ஆயிடும், நீ அவங்களோட பிரைவசில உள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கும்னு. ஹீரோயினும் அப்புறம் என்ன பண்றது, அவங்க ரெண்டு பேரும் எப்படி பழி வாங்குறதுன்னு கேட்க ஹீரோவும் அதை என்கிட்ட விட்டுரு அப்படின்னு அழகா கோட் சூட் எல்லாம் மாட்டிட்டு உள்ள போறாங்க. அவங்கள பார்த்த உடனே அந்த பாஸ் லேடி இருக்கால அவளுக்கு ஹீரோ மேல கிரஷ் வந்துடும். நம்ம ஹீரோ வேற ஸ்டைலா போய் நின்னுட்டு உங்ககிட்ட அந்த ஒயின் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஒயினா, அப்படி ஒயின் உண்டான்னு கேக்குறதுக்கு ஆமா உண்டு,
அதோட விலை $30,000 என்கிட்ட இருந்துச்சு, ஆனா காலி ஆயிடுச்சு. எனக்கு குடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சா, அதனால தான் இங்க வந்து கேட்டேன். ஒருவேளை நீங்க $60,000 சொன்னா கூட நான் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா தான் இருக்கேன்னு. இதை கேட்டோன்னே பாஸ் லேடிக்கு ஐயோ இவன் பெரிய பணக்காரனா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஈகேயும் அந்த மாதிரிலாம் இங்க கிடையாது சார்னு சொல்ல வராங்க. ஆனா பாஸ் லேடியும் ஏய் வாய மூடு, உனக்கு என்ன தெரியும், எங்களோட பக்கத்து பிரான்ச்ல இருக்கு, ஈகே நீ போயிட்டு அதை வாங்கிட்டு வா அப்படின்னு ஈகேயை அனுப்பி வச்சிடுறாங்க. ஈகேயும் மனசே இல்லாம அங்க இருந்து கிளம்பி போறாங்க. பாஸ் லேடியும் ஏய் நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்களோட நேம் என்ன அப்படின்னு ஹீரோ கூட ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஈகே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஒயினே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பாஸ் லேடி நம்ம ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஷாக் ஆகுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு பாஸ் லேடி எழுந்திருச்சு வந்து நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் உன்னை சீட் பண்ண மாதிரி நீ என்ன பார்க்காத, நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாதுன்னு. ஈகேயும் ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா அப்படின்றாங்க. ஒன்னா என்ன, ஒன்னாலாம் ஒன்னும் கிடையாது. என்னைக்காச்சும் நான் உன்னை வேற யார்கிட்டயாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேனா, எப்பவுமே நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது மட்டும்தான் இன்டிமேட்டா இருந்திருக்கும். ஏன்னா நீ ஒரு எம்ப்ளாயி, நான் உன்னோட பாஸ், நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் அப்படிதான் ரிலேஷன்ஷிப் இருக்கும். எனக்கு உன் கூட வெளியில போகும்போது யாராச்சும் பார்த்துட்டாங்க அப்படின்னா அவமானமா இருக்கும், ஏன்னா உன்கிட்ட காசே கிடையாது. ஆனா இவரை பாரு, இவர்கிட்ட காசு இருக்கு, இவரு கூட நான் எல்லார்கிட்டையும் சீன் போடுறதுக்காகவாது வெளியில போவேன் அப்படின்னு. இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் ஹீரோயின் கிட்ட இவன் பேசியிருப்பான்ல, நீ ஒரு ஏழை அப்படின்றதுனால எனக்கு உன் கூட வெளியில வர்றதுக்கே கேவலமா இருக்கு அப்படின்னு. அந்த விஷயங்கள் புரிய வருது. இவன் என்னென்ன தப்பு பண்ணா அப்படின்றது எல்லாத்தையுமே இவன் ரியலைஸ் பண்ணிட்டான். பாஸ் லேடியும் ஒருவேளை உன்னோட லைஃப்ல நான் வேணும் அப்படின்னா அமைதியா இங்க இருந்து கிளம்பு அப்படின்றாங்க. ஆனா ஈகேக்கு செல்ஃப் எஸ்டிமேட் ரொம்ப ஜாஸ்தி, அதனால நீயும் வேண்டாம் உன் வேலையும் வேண்டாம் அப்படின்னு மூஞ்சில துணியை தூக்கி போட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இந்த லேடி பாஸ் அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லையே, நம்ம ரெண்டு பேரும் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோவும் கண்டினியூ பண்ணு அப்படின்னு சீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் பண்ண தப்பு என்ன அப்படின்றது ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, இனி ஒரு தடவை நான் இந்த தப்பு பண்ணவே மாட்டேன், இது என்னோட மொத தப்பு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, எனக்கு நீ மட்டும் தான் இந்த உலகத்துல இருக்க, ஒன்னை தவிர எனக்கு யாருமே இந்த உலகத்துல கிடையாது, நீ எப்பவுமே சொல்லுவல உன்னோட லைஃப்ல நான் இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு. அது இப்பவும் அப்படிதான் இருக்கான்னு கேட்க ஹீரோயின் எந்த பதிலுமே சொல்லலையா. அதனால ஈகேக்கு புரிஞ்சிருச்சு. சரி நீ சந்தோஷமா இரு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து எழுந்திரிச்சு போற மாதிரியே போயிட்டு கண்ணுல தண்ணியை விட்டு ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான் அழுற மாதிரியே. 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்றான். ஹீரோயின் நில்ல அப்படின்னு சொல்றானா. சோ இவனும் ஹாப்பியா அழுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு என்ன ஹீரோயின் அப்படின்னு கேக்குறான். இது எல்லாத்தையுமே ஹீரோ தள்ளி இருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஆக்சுவலி இப்ப கூட தலையில அடிபட்டு இருந்திருக்கும், அதனால தலையில ஐஸ் பேக் வைக்கிற மாதிரி வச்சுட்டு நிக்கிறாங்களா. ஹீரோயின் நேரா பக்கத்துல போறாங்க. ஓங்கி ஒரு மிதி, ஒன்ன மாதிரி ஒரு ஆள் கூட நான் திரும்ப வருவேன் நினைச்சியா, நீ பொண்ணுங்க பின்னாடி காசுக்காக திரியறவே, உன்னை பத்தின உண்மை இப்பவாச்சும் எனக்கு தெரிஞ்சதே, இனி ஒரு தடவை என் பின்னாடி வந்தன்னு வச்சுக்கோயே உன் மூஞ்ச அடிச்சு உடைச்சிருவேன், உனக்கு நான் திருப்பி தர வேண்டிய காசு எல்லாத்தையுமே ஒரு நயா பைசா விடாம திருப்பி தந்துருவேன் அப்படின்னு அங்க இருந்து கோவமா கிளம்பி போறாங்களா. ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு பரவாயில்லையே நீ அவன் கூட மன்னிச்சு சேர்ந்துருவியோ நான் நினைச்சேன், ஆனா நல்ல வேலை தான் பண்ணிருக்கேன்னு. ஹீரோயினும் நான் ஒரு பைத்தியக்காரி, அவன்கிட்ட போயிட்டு காசு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு வேலையே இல்ல, அப்புறம் எப்படி நான் காசு திருப்பி கொடுப்பேன்னு. ஹீரோவும் லவ் எல்லாமே ரொம்ப வீக்கானது அப்படின்றத இப்போவாச்சும் புரிஞ்சுக்கிட்டியா, இனி நீ லவ் பண்ணுவ அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமா நான் லவ் பண்ணுவேன், லவ் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம், அது ஒரு மனுஷனை ஸ்ட்ராங் ஆக்கும், ஆனா என்னோட லவ் அப்படி கிடையாது, நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், ஏதோ ஒரு விஷயத்துல நான் லேக்கா இருக்கேன், அதனாலதான் எனக்கு அந்த உண்மையான லவ் கிடைக்கல, ஆனா ஒரு நாள் கிடைக்கும்னு. ஹீரோ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத, லவ்ல உண்மையே கிடையாது, லவ் அப்படின்றதே ஒரு வீக் தானே. ஹீரோயினும் அந்த மாதிரி கிடையாது, நீ அப்படி யாரையும் மீட் பண்ணிருக்க மாட்டியா இருக்கும்னு. ஹீரோவும் அப்ப நீ மீட் பண்ணிருக்கியான்னு கேட்க ஹீரோயினும் நான் தான் சொன்னேன்ல நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகல அப்படின்னு, நான் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா அந்த மாதிரி ஒரு லவ்வை மீட் பண்ணுவேன், ஆனா இப்போ எனக்கு அதுக்கு முன்னாடி தேவையானது காசு, எனக்கு ஒரு வேலை வேணும், வேலை இல்லாம எப்படி நான் காசு அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அழுறத பாக்குறதுக்கு ஹீரோவால முடியல, அதனால ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு உனக்கு வேலை வேணும் அப்படின்னா இந்த விசிட்டிங் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு போய் கேளு, கண்டிப்பா வேலை கொடுப்பாங்க, அட்லீஸ்ட் அங்கேயாச்சும் போய் பார்த்தனா லவ் எந்தெந்த மாதிரி இருக்கு, லவ் எவ்வளவு வீக் ஆனது அப்படின்றத நீ புரிஞ்சுப்பேன். அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் அது என்ன கார்டுன்னு எடுத்து பாக்குறாங்களா, அதுல பிரேக்கப் சர்வீசஸோட விசிட்டிங் கார்டு தான் இருக்கும். எங்க சிங்கிட்ட இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ பிரேக்கப் சர்வீசஸ்ல வேலைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஹீரோயின் அங்க வேலைக்கு போவாங்களா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.